சென்னையில ஃபுட் ஸ்ட்ரீட் இல்லாத இடமே இல்லங்க. எங்கெல்லாம் எம்ப்டியா இருக்கோ, அங்கெல்லாம் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆ இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் டூ பள்ளிக்கரணை அந்த 200 ஃபீட் ரோட் கோவிலம்பாக்கம் அந்த பிரிட்ஜ்லேருந்து கீழ இறங்குனோனே லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனல கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே இந்த 200 ஃபீட் ரோட்ட கிராஸ் பண்ணும்போது இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் கண்ல பட்டுட்டே இருக்குங்க. சரி என்னைக்காவது ஒரு நாள் போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அப்படிதாங்க ரீசென்ட்டா போயிருந்தேன். அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அளவுக்குலாம் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. அ சின்னது தான். பட் ஏகப்பட்ட ஸ்டால் வச்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சண்டே ஏதாவது டைம் பாஸ் ஆகணும்னா, இங்க வந்து நீங்க போய் டைம் பாஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உள்ளுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, மணி கொஞ்சம் செலவு ஆக தான் செய்யும். ஸோ நான் போனது பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே தான். நான் இங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டா, யூனிக்கா இருக்குமா, அத டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்படியே ஒரு 1, 2 ஐட்டம் டேஸ்ட் பண்ணேன். ஹெவியா எதுவுமே பெருசா சாப்பிடல. இன்னொன்னு இங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் ஸ்பா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. 10 மினிட்ஸ்க்கு ₹100 ஏதோ சார்ஜஸ் பண்றாங்க. இது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபுட் ஸ்ட்ரீட்ல மோஸ்ட்லி இந்த மாரி இருக்காது. இங்க இப்படி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம லண்டன் ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகி போயிட்டு இருக்குது. அதுவும் இங்க வச்சிருந்தாங்க. நான் சண்டே போயிருந்தேன். மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே மேட்ச் ஒரு பெரிய டிவி வெளியில வச்சிருப்பாங்க. யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம். ஸோ நீங்க இந்த மாரி மேட்ச் பார்க்கணும்னு நெனச்சா கூட அங்க போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். பிரைஸ் அதுக்கு தகுந்தாப்புல தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டா, யூனிக்கா இருக்குமான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்த டிஜே வேற ஒண்ணு வச்சிருந்தாங்க. சவுண்ட் காத கிழிக்கிற அளவுக்கு சவுண்ட் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபன் ஜோன்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தைகள் இருக்கு. எல்லா இடத்துலயுமே இந்த ஃபன் ஜோனுங்கிறது இருக்கும். பட் இந்த ஃபன் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன குழந்தைகளுக்காக ஐட்டம்ஸ் மட்டும் தான் நெறைய இது வச்சிருந்தாங்க. ஸோ ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் அந்த அளவுக்கு தான். ரொம்ப ஹெவி கேம்ஸ்லாம் இல்ல. ரொம்ப சின்ன குழந்தைகளுக்காக உள்ளதுதான். ஸோ நீங்க ரொம்ப சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா இங்க கூட்டு போலாம். அதுக்கு தகுந்தாப்புல தான் அங்க கேம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் ஆப்பக்கடை, பொரிச்ச பரோட்டா கடை, அப்புறம் அம்மா கடை அப்படின்னு சொல்லிட்டு நெறையா இருக்கும். அப்புறம் தோசைக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தோசை அதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே டெம்ப்ட் ஆகும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்க போய் இது பண்ணிக்கலாம். இந்த சா ரிபப்ளிக்ங்கிற இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பபுள் டீ சாப்பிட்டுருக்கேன் வெளியில. பிரைஸ் எகிறிட்டு வரும். அதனால அதுக்குள்ள போல. கடைசியா அந்த டோனர் ஹட்டுன்னு சொல்லி ஏதோ தேடி பிடிச்சு அதில ஏதாவது ரோல் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு ரோல் வாங்கினேன். பிரைஸ் 150 ஏதோ வந்துச்சு. அ எனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் பிடிக்கல. மணி வேஸ்ட் மாரி தான் தோணுச்சு. பட் அந்த கடைக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அ கோகோ ஐலேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நொங்கு டெண்டர் கோகோனட் ஜூஸ் ஒண்ணு வாங்கினேன். ₹120 500 ml ஏதோ. டேஸ்ட் நல்லாவே இருந்தது. இந்த இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்லயே யூனிக்கா இருக்கிறது 1, 2 தான். அதில இது ஒண்ணு. எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹாட் கிளைமேட்டுக்கு செமையா இருந்தது. நீங்க அது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேஃபல் கடை ஏகப்பட்டது இருந்துச்சுங்க. அதெல்லாம் டெம்ப்ட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. பட் மணிலாம் அதிகமா போகுங்கிறனால அதுக்கு போல. கெபாப் ஃபேக்டரி பார்த்தேன். அதில கடைசியா ஒரு கெபாப் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த லண்டன் ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட்டா அது ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கினேன். ₹169ங்க. பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சது. பட் எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது இல்ல. இதோட டேஸ்ட் இப்படி தான் இருக்கும்னு தெரியல. பட் எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மில்க் சாக்லேட் நல்லா ஹாட்டான மில்க் சாக்லேட்ட ஊத்தி குடுத்துருந்தாங்க. அந்த புளிப்பும், ஸ்வீட்டும் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி இருந்துச்சு. ரொம்ப ஹெவியா எதுவுமே சாப்பிடல நானு. சரி கெபாப் மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெபாப் கடையிலேருந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டா ஒரு கெபாப் இருந்துச்சுன்னு ஒண்ணு வாங்கி ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் பிரைஸ் 190 அதுதான் கொஞ்சம் ஜாஸ்தியா தெரிஞ்சது. கண்டிப்பா கோவிலம்பாக்கம் அந்த நியர்பைல இருக்கிறவங்க, அ நீங்க வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ பிரைஸ் அதுக்கு தகுந்தாப்புல தான் இருக்கும். ஏதாவது யூனிக்கா இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா அத வந்து ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.